ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்துடைய ஹீரோ பேரு ராதா. அவன் வேலை பாக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல குடிச்சிட்டு மேஸ்திரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். தப்பு என்னமோ ராதா பேர்ல தான். அவன் டைல்ஸ் உடைச்சு வச்சதுனாலதான் மேஸ்திரி அவனை திட்டுறாரு. ஆனா ராதாவால மேஸ்திரி திட்டுறதை ஏத்துக்க முடியல. சின்ன பையெல்லாம் நமக்கு அறிவுரை கூற வந்துட்டானா அவனுடைய ஈகோ அவனை தடுக்குது. கான்ட்ராக்டருக்கும் ராதாக்கும் ரொம்ப நாள் பழக்கம்ன்றதுனால ராதா கிட்ட என்னதான் பிரச்சனைன்னு விசாரிக்க கான்ட்ராக்டருக்கும் புரியுது ராதாவுடைய ஈகோ தான். ராதாவும் கோவத்துல வேலையும் வேணா ஒண்ணும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு நேரா ஒயின் ஷாப் போய் அவன் குடிக்கார ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறான். அன்னைய பொழுது போக நடுராத்திரியாக அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ராதா வைஃப் பேரு அஞ்சலோ. அவதான் கதவை திறக்கிறா. கதவு தட்டினவங்களோ வேற ஒரு கான்ட்ராக்டர். அவங்களுடைய மேஸ்திரி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு போனதுனால அவங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஆள் இப்ப தேவை. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு ராதாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் சின்ன வீடெல்லாம் இல்ல, 7500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஓட்டணும். 2 நாள்ல வேலை முடிக்கணும்ன்றதுனால நடுராத்திரின்னு கூட பாக்காம ராதாவை வேலைக்கு கூப்பிட அவனும் உடனே ஓகேன்னு ரெடி ஆகுறான். அவனும் அஞ்சலம் கிட்ட குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோ, நீயும் பத்திரமா இருன்னு சொல்ல பதிலுக்கு அவளோ ராதாவை பாத்து இருந்துக்கோங்கன்னு சொல்றான். போற போக்குல அவனுடைய பழைய கான்ட்ராக்டருடைய வீடு அவன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நடுராத்திரியில அந்த கான்ட்ராக்டர் வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ண கான்ட்ராக்டரும் வெளியே வர ராதாவும் அவனை திட்டிட்டு புது வேலை கிடைச்சிருக்குன்ற குஷியில வந்திருக்க கான்ட்ராக்டருடைய வேன்ல ஏறி போறான். சைட்டுக்கு வந்ததோ ராதா கான்ட்ராக்டர் கிட்ட 2 நாள்ல வேலை முடியணுன்றதுக்காக 10 லேபர்ஸோ அவங்க அங்கே தங்கறதுக்கு ஏற்பாடும் பண்ண சொல்றான். பேசிக்கிட்டே அவனும் உள்ள போக அவன் கையில பேப்பரும் பென்சிலும் கொடுக்கறாங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக. அவன் பென்சிலை பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்கக்குள்ளேயே ரூம் கதவு தாப்பால் போடுற சத்தம் கேக்குது. ரூமும் ரொம்ப இருட்டா இருக்குது. 2 நாள்ல வேலை முடியணும், லைட்டு கூட போடாம இருந்தா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், லைட்டை போடுங்கன்னு அவனும் சத்தம் போட லைட்டும் ஆன் ஆகல, பதில் எதுவும் வரல. ராதாவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனும் தட்டு தடுமாறி கதவு கிட்ட போக லைட் ஆன் ஆகுது. அந்த ரூம்ல எப்படியும் ஒரு 40 பேர் கிட்ட இருப்பாங்க. ராதாவும் அந்த ரூம் நல்லா சுத்தி பாக்குறான். கடைசியா ராதா வந்திருக்க இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எல்லாம் இல்ல, அது ஒரு மறுவாழ்வு மையம். போதைக்கு அடிமையா இருக்கவங்கள அங்க வச்சு அவங்களுக்கு அறிவுரை கூறி அவங்களை குணப்படுத்தி அனுப்புறது. அந்த மையத்துடைய ஓனர் அசோக். அசோகனும் ஒரு காலத்துல போதைக்கு அடிமையா இருந்தவன் தான். ஆனா அவன் திருந்தி அவன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களையும் திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு தான் அவன் இந்த மையத்தையே நடத்திட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்களா ராதா கிட்ட எதுவா இருந்தாலும் கல்ல பேசிக்கலாம், இப்ப போய் படு இல்லனா உதவாங்குவன்னு சொல்ல நான் ராதாவோ உதார் விட ஆரம்பிச்சுட்டான். ராதா பேச்ச கேட்ட அங்க இருந்த ராமன் ஒருத்தவன் குடிகாரன்னு பார்த்தா கொலகாரன் எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்களேன்னு சத்தம் போட அந்த மையத்துடைய வார்டன் இளங்கோ வந்து ராம நல்லா அடிக்கிறான். ஏன்னா ராம் இப்ப அந்த சென்டருக்கு வந்திருக்கிறது முத தடவை கிடையாது, 16வது தடவை. அடுப்பாவி அவனை குணப்படுத்தி அனுப்பினாலும் அவன் வெளியே போனதும் திரும்ப குடிக்கதான் செய்யறான். அவனுடைய தம்பிங்க அவன் குணமாகணுன்றதுனால அவனை திரும்பவும் கொண்டுட்டு வந்து காசு கட்டி மையத்துல சேர்த்திருக்காங்க. இளங்கோவும் அடுத்த ராதா கிட்ட போய் நிக்க ராதாவும் தப்பா கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்ல உடனே ராதா கண்ணும் பழுக்குது. இளங்கோவும் கைய காட்ட அந்த இடத்துல பொட்டி பாம்பா போய் உட்கார்ந்துட்டா ராதா. சென்டர்ல காலையில 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுடுவாங்க, ராத்திரி 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். 40 பேருக்கு 2 பாத்ரூம் தான் அங்க இருக்கு. காலையில பல்லு விளக்கணதும் எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்துருவாங்க. திடீர்னு அவங்களால போதை நிறுத்த முடியாதுல, அதனால அவங்களுக்கு பீடி குடுக்கறாங்க. ஆனா நம்ம ராதாவுக்கு பீடி மேல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால குடுக்கற பீடியை வாங்கி அவன் பத்திரமா அவன் பேக்குக்குள்ள வச்சுக்கிறான். அடுத்து அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் கிளாஸ் போகுது. வெளியே இருந்து ஒரு பொண்ணு வந்து குடிக்கிறதுனால என்ன பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும்னு கிளாஸ் எடுக்கிறா. அப்ப அசோகன் அங்க வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போறாரு. ராதா குடிக்காம இருக்கவே அவன் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அசோகன் அவர் ரூம்ல ராதாவை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. வருஷக்கணக்கா குடிச்சிருந்துட்டு திடீர்னு நிறுத்தினா இழுப்பு வந்துடுன்றதுக்காக அவனுக்கு ஒரு மாத்திரையும் அவர் கொடுக்கறாரு. ராதாவும் அசோகன் கிட்ட அவன் குடிகாரெல்லாம் கிடையாது, வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பேன்னு கதை சொல்ல நான் அசோகனுக்கு குடிகாரனை பத்தி தெரியாதா என்ன. 2 பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஆளு கதவு திறந்து உள்ள வரத பார்த்த ராதா உடனே அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்க கடைசியில அங்க 4-5 கதவு இருக்கு, எல்லாமே பூட்டு போட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அந்த சென்டர்ல இருந்து தப்பிக்க முடியாது. இளங்கோ ராத்திரி ராமியும் ராதாவையும் அடிச்சதுனால அசோகன் அவரை கண்டிக்கிறாரு. அத்த இளங்கோ வார்டன் தான், ஆனா அவரும் பேஷண்ட் தான். குடிய அவர் விட்டு இருந்தாலும் சென்டரை விட்டு வெளியே போனா அவரால் ஒரு வாரம் கூட குடிக்காம இருக்க முடியாது. கிரில் கதவு பிடிச்சு தொங்கிட்டு இருக்க ராதா கிட்ட அசோகன் வந்து வெளியே போய் என்ன பண்ண போறேன்னு கேட்க பில்டிங் வேலை பாக்கி இருக்குன்னு ராதா சொல்ல அதுக்கு அசோகனும் ராதா கிட்ட மாத்திரையோட சேர்த்து கம்ப்யூட்டர் சிப்பையும் முழுங்கிட்ட வெளியே போய் குடிச்சா சிப்பு வெடிச்சிடுன்னு சொல்ல ராதாவும் பயந்து போறான். சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்களுக்கு வலுக்கட்டாயமா சாப்பாடு குடுக்கறாங்க. அவங்களுக்கு மாத்திரையும் மறக்காம போட்டு விடுறாங்க. சிப்பு மாத்திரைய சாப்பிட்டுட்டேன்னு ராதாவும் ராம் கிட்ட புலம்ப சிப்பும் இல்ல ஒன்னும் இல்லன்னு ராம சொல்ல அப்பதான் ராதாவுக்கு உயிரே வருது. சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த தாமஸ் அவனுடைய 3 மாசம் டைம் முடிய அவனும் குணமாகறான். எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச்ச கொடுத்துட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு ராத்திரி அசோகனோ அவருடைய டீமோட போய் ஒரு குடிகாரனை புடிச்சிட்டு வந்த
அந்த சென்டர்ல அடைக்கிறாரு. அந்த குடிகாரனும் பெரிய ரவுடி மாதிரி அதட்டுறான், வெளியே விட சொல்லி மிரட்டுறான். அதை கேட்டு ராதாவும் மத்தவங்களும் அவங்க கூட கூட்டி சேர்ந்துக்கிறாங்க. அசோகனும் பொறுமையா குடிகாரன் கொஞ்ச நேரம் கத்திட்டு ஓஞ்சிடுவான்னு பார்த்தா, ஆனா குடிகாரன் அடங்குற மாதிரி தெரியல. குடிகாரனை பாத்துக்க சொல்லி இளங்கோக்கு சிக்னல் கொடுக்க, இளங்கோவும் குடிகாரனை தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். ராத்திரி எல்லாம் குடிகாரனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. காலையில தான் அவனை கூட்டிட்டு வந்து மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம்ல விடுறாங்க. அதை பார்த்தா எல்லாரும் திரும்பவும் பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க. ராதாவை பார்த்து ரெட்ன்ற ஒரு பையன் இதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்க ஆமான்றான். ரெட்டுக்கு இது 3வது தடவை. இளங்கோவும் ரெட்டும் வேற சென்டர்ல 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. அப்பப்போ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் உடைய பிபி எல்லாம் நார்மலா இருக்கா என்ன இதுன்னு செக் பண்ணிட்டு போறாங்க. ஒரு நாள் ராதாவை பாக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்திருக்கான். அவனும் அவன் பொண்ணு பையன் கிட்ட ஆசையா பேசுறான், ஆனா வைஃப் கிட்ட பேசல. அவளும் அவனுக்கு பிடிச்ச குழம்பு மீனெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான், ஆனா அவன் முக கொடுத்து கூட பேசல. அவதான் அவனை சென்டர்ல சேர்த்து விட்டதுனால அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். குடி போதையில பீ மூத்தத்தெல்லாம் உருண்டு புரண்டவனால இப்ப குடிக்காம இருக்கிறதுனால 40 பேர் கூட அவனால இருக்க முடியல. 2 பாத்ரூம் இருக்கு, எல்லாத்துலயும் கியூல நிக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனும் அஞ்சலம் மேல பழைய போடுறான். அவ யார் கூடயும் சந்தோஷமா ஊர் சுத்துறதுக்காக இவனை இங்க புடிச்சு கொடுத்ததா அவன் நினைக்கிறான். ஆனா அவளோ அவனுக்கு அங்க தங்கி இருக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தாலியை தவிர மத்த குண்டு தங்கம் எல்லாத்தையும் வித்துதான் அவ பணத்தை ரெடி பண்ணிருக்கா. அவன் குடிக்காம இருந்தாலே போதுன்ற நினைப்புல அவ இருக்கா. ஆனா அவனுக்கோ சிந்தனை எல்லாமே குடியில தான் இருக்கு. அவன் சென்டரை விட்டு வெளியே வந்ததும் முத வேலையா அவளை கொல்லுவன் அவன் மிரட்ட அதை அசோகன் கேட்டுறாரு. ராதாவுக்கு தண்டனையா அவனுடைய டீயும் பீடியும் கட் ஆகுது. டாய்லெட் டியூட்டி அவன் தலையில வந்து விழுது. அடுத்த ஒரு நாள் அசோகன் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்பீச் கொடுக்கறாரு. அங்க பேஷண்டா இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போன தமிழ்ச்செல்வனுக்கு 5வது வருஷம். அதுக்காக அவன் குடும்பத்தோட அங்க வந்து ஸ்பீச் கொடுக்கறதா இருக்கான். அடுத்த சீனு தமிழ்ச்செல்வனுடைய 5ஆம் ஆண்டு வர அவனும் ஸ்பீச் கொடுக்கறான். குடிபோதையால அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவனுடைய ஃப்ரெண்டு உயிர் போகுது. அவன் கால் ஊனமாகுது. அவனுடைய மனைவி அவனை வெறுக்கிறாங்க. அவனுடைய சொந்தக்காரங்களும் ஒதுக்கி வைக்கிறாங்க. கடைசியா அவன் அசோகனுடைய சென்டர்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மனம் மாறிச்சு. அவன் அம்மாவால பேமெண்ட் பண்ண முடியாட்டியும் அசோகன் அவனை சர்வீஸ்ல வச்சுக்கிட்டாரு. அவன் வீடு வேலைன்னு ஒழுங்கா இருந்ததை பார்த்து அவன் மனைவியும் மன்னிச்சு அவனை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப சொந்தமா அவன் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கான். குடிப்பழக்கம் இல்லாததுனால வருமானம் அவனுக்கு போதுமானதா இருக்கு. அசோகனோ தமிழ்ச்செல்வனுடைய மனைவி கையாலே அவனுக்கு ஒரு மெடல் மாட்டி விடுறாரு. அடுத்து அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு இங்கிலீஷ் படத்தை காட்டுறாங்க. அந்த படத்தை பார்த்த ராதாவும் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டான். ஏன்னா ஜெயில் கைதி ஜெயில இருந்து எப்படி தப்பிக்கிறான்றதுதான். அந்த படத்துல ஹீரோ ஜெயில இருந்து தப்பிச்சிடுறாரு. அதை பார்த்த ராதாவுக்கு ஒரு மன திருப்தி. கடைசியில ஒரு வழியா தப்பிச்சுட்டான்னு ராதாவும் கை தட்டி சந்தோஷப்படுறான். படத்தை பார்த்த ராதாவுக்கும் சிந்தனை எல்லாம் படத்திலே இருக்கு. அதுல ஹீரோ எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சாரோ அதே மாதிரி அவனும் இந்த சென்டர்ல இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறான். அவன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி டாய்லெட் தான். அங்க இருக்க ஜன்னல் கம்பி ஒவ்வொன்னா லூஸ் பண்ணி கழட்டுறான். அப்பப்ப கடைசியில எல்லா கம்பிகளும் லூஸ் பண்ணி அவனால கழட்ட முடியும்ன்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கயிறு தேவைப்படுது. அங்க இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு போகிறதுக்கு. அவனும் அங்க இருக்க ரெட்ன்ற பையன் கிட்ட ஐடியா கேட்க, சென்டர்ல அங்க எப்படி அவங்க கிட்ட கயிறு இருக்கும், அவனும் 10 பெட்ஷீட்டை முடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போன்னு ஐடியா கொடுக்கறான். 10 பெட்ஷீட்டுக்கு ராதா எங்க போவான்? அதுக்கு ரெட்டும் இன்னொரு ஐடியா கொடுக்கறான். பீடியை கொடுத்தா பெட்ஷீட் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்கன்னு. அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே போத பீடி தானே. நம்ம ராதா தான் பீடி பிடிக்க மாட்டாரே, அதனால எல்லாத்தையும் அவர் சேர்த்து வச்சிருக்காருல்ல. அவரும் பீடி கொடுத்து அப்பப்ப ஒவ்வொரு பெட்ஷீட்டா வாங்கி டாய்லெட்ல இருக்க பரணை மேல பதுக்கி வச்சிடறாரு. சென்டர்ல இருந்து குணமாகி வெளியே போன தாமஸ் திரும்ப சென்டருக்கு வரான். அவன் வெளியே போய் நல்லாதான் இருந்தா, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சான். ஆனா ஒர்க் பிரஷர் அவனை ஒரு நாள் குடிக்கலான்னு தூண்ட திரும்பவும் அவன் குடிக்கு அடிமையாயிட்டான். இளங்கோ அவன் கதையை கேட்டதும் அவனை நல்லா அடிக்கிறான். ரெட்டும் தாமஸ் செத்து போயிடுவான்னு இளங்கோவை தடுக்க இளங்கோவுக்கு பயங்கர கோவம் வருது. அவனுக்காக நீ வக்காலத்து வாங்க வரியான்னு ரெட்ட புடிச்சு அங்க இருக்க ஒவ்வொரு ஆளுங்களையும் விட்டு ரெட்டு கண்ணத்துல அறைய விடுறான். ரெட்டு கண்ணமும் பழுத்து போயிடுது. அவனும் அங்க இருந்து தப்பிச்சு போகலான்ற முடிவுக்கு வரான். ராதா முதல்லயே தப்பிச்சு போறதுக்காக ரெட்டையும் கூட்டு இருப்பான். ஆனா அப்போ ரெட்டோ 3 மாசம் சென்டர்ல இருந்து கோர்ஸ முடிச்சுட்டு வெளியே போலான்ற எண்ணத்துலதான் இருந்திருப்பான். ஆனா இப்ப இளங்கோ அவனை அடிக்கவே அவனுடைய மனம் மாறுது. அவனும் ராதா கூட கூட்டு சேர்ந்துட்டான். அங்க இருக்க ஒரு பெரியவரும் ராதா கூட சேர்ந்துக்கிறாரு. ஆக மொத்தம் 3 பேரும் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கிளம்ப பாக்க ராதா தெரியாம ராம் காலை தட்டி விட ராமும் முடிச்சுக்கிறான். ராதா ராமையும் தப்பிச்சு போகிறதுக்காக கூப்பிட ராமும் வர மறுத்துறாரு. வெளியே போனா கண்டிப்பா எப்படியும் அவர் குடிப்பாரு. அவருடைய தம்பிங்க திரும்ப அவரை புடிச்சிட்டு வந்து இந்த சென்டர்ல தான் சேர்ப்பாங்கன்றதுனால 3 பேரும் ஜன்னல் கம்பிய கழட்டிட்டு பெட்ஷீட்ல முடிச்சு போட்டு முதல்ல பெரியவர் குதிக்கிறாரு. அடுத்தது ராம் குதிக்கலான்னு பாக்க ரெட்
வந்து பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் ரூமுக்குள்ள போறான். ரெட் ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வரக்குள்ள அலற சத்தம் கேக்குது. ராதாவும் குதிச்சிடறான். ரெட்டும் அவன் பின்னாடி குதிச்சு 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ரெட் முகமே சரியில்லை. எல்லாரும் அவனை பாக்குற மாதிரியே அவன் நினைக்கிறான். மத்த 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். 3 பேரும் ஒரு டீ கடையில இருக்காங்க. ரெட்டும் ராதா கிட்ட பயந்து போய் அவனை திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விட சொல்ல, ராதா அதெல்லாம் தேவையில்ல தப்பிச்சிட்டோன்னு சொல்ல, அப்பதான் ரெட் அவன் பேக்ல இருந்து ஒரு பைய எடுத்து காட்டுறான். ராதாவும் அந்த பைய வாங்கி என்னன்னு பார்த்தா உள்ள கால் கட்ட விரல் இருக்கு. ரெட் இளங்கோவை பழி வாங்கறதுக்காக அவன் ரூம் கதவை தட்ட இளங்கோவும் கதவை திறக்க ரெட் இளங்கோவை அடிக்கிறான். இளங்கோவும் கீழே விழறான். இளங்கோவுடைய கால் கதவு வாசல்ல இருக்க அதை பார்த்த ரெட்டும் கதவை வேகமா மூடி தாழ்பால் போட இளங்கோவுடைய கால் விரல் துண்டாகிடுது. அடுத்த சீனியர் ரெட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அவன் கூட அசோகனும் லாயரும் இருக்காங்க. அசோகனும் ரெட் பேஷண்ட் தான் சொல்லி போலீஸ சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஸ்டேஷன் வாசல்ல ராதாவுடைய வைஃப் அவன் குழந்தைங்களோட இருக்கா. அவளும் அசோகன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அசோகனும் எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அஞ்சலமும் ராதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அவனும் அஞ்சலம் கிட்ட பொய் மேல போய் அடுக்க ஆரம்பிக்கிறான். ராதா ரெட் தப்பிக்க ஹெல்ப் பண்ணலன்னா ரெட் அவனை கொன்னுடுவன்னு மிரட்டினதா சொல்றான். இனிமேல் கண்டிப்பா குடிக்க மாட்டேன்னுட்டு ராதாவும் அஞ்சலம் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அவகிட்ட காசை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு கூட்டிட்டு போறான். அடுத்து அவளும் அவனுக்கு பிடிக்கும்னு ஆசாசியா மீன் வாங்கி குழம்பு வச்சு வறுத்து வைக்கிறா. ராதாவும் பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அஞ்சலமும் தட்டுல சாதம் போட்டுட்டு ராதாவுக்காக வெயிட் பண்ண வாசல்ல ராதாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பேசி மயக்கி அவனை குடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அஞ்சலமும் மன நொந்து போய் வாழவே பிடிக்காம பசங்க 2 பேரும் சேர்த்து சூசைட் பண்ணி செத்து போகலான்னு கேஸ் சிலிண்டர் ஆன் பண்றா. ராதா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தட்டுல சாதம் அங்கங்க அப்படி செதறி போய் கிடக்கு. அப்படின்னா சிலிண்டர் வெடிக்கல. அஞ்சலமும் பசங்களுக்கும் ஒன்னும் ஆகல. கடைசியில அவளும் ராதா மாதிரி ஒரு ஆளுக்காக எதுக்கு சாகணும்னு முடிவு பண்ணி பசங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே தனியா வந்துட்டா. அப்ப அங்க அஞ்சலமுடைய அண்ணன் வந்து ராதாவை வீட்டுக்குள்ள வச்சு நல்லா அடின்னு அடிச்சிட்டு அவகிட்ட ராதாவை தூக்கி போட்டுட்டு நிம்மதியா வாழ்னு சொல்லிட்டு போறான். அஞ்சலமும் ராதாவால அவ அனுபவிச்ச வலியும் வேதனைகளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ராதாவுடைய மாமனே அஞ்சலம் கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். அவளால முகத்தை கழுவி பொட்டு வைக்க கூட பயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவ இருக்கா. கடைசியா அவளுடைய தாலியும் கழட்டி அவ ராதா கிட்ட கொடுத்துறா. வரமாட்டேன்னு சொன்னதுனால அவன் நேரம் ஒயின் ஷாப் போய் நல்லா குடிக்கிறான். வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளா வித்து குடிக்கிறான். அஞ்சலமுடைய பட்டு புடவைங்க உட்பட. ராதாவுடைய ஃப்ரெண்டுல ஒருத்தவர் கொஞ்சம் வயசானவரு ஒரு நாள் குடிச்சு ரத்த வாந்தி எடுத்து செத்து போக ராதாவுடைய மனமும் லைட்டா மாறுது. தீபாவளி அன்னைக்கு அவன் பசங்க பட்டாசுக்காக ரோட்ல பிச்சை எடுக்கிறத பாக்க அவன் மனமே சுக்குநூறா வெடிக்குது. நேரா ஸ்வீட் கடையில போய் பசங்களுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறான். அந்த ஸ்வீட்டுக்கு காசு கொடுக்கறது கூட அவங்க கிட்ட காசு இல்லாதனால திருடிட்டு அங்க இருந்து ஓடுறான். கடைக்காரன் அவனை பின் தொடர்ந்துட்டு ஓடுறாரு. வாங்கின ஸ்வீட்டுக்கு காசு இல்லன்னா செத்து தொலைறது தானே, எதுக்காக எங்க உயிரை வாங்குறன்னு அவர் திட்டிட்டு போக அப்பதான் ராதாவுடைய புத்திக்கும் உரைக்குது. எதுக்காக வாழணும்னு அவனும் முடிவு பண்ணி அஞ்சலமோட புடவை ஒண்ணு எடுத்து தூக்கு மாட்டி தொங்க புடவை அறுத்துக்கவே ராதா தப்பிச்சிடறான். அடுத்து அங்க இருந்து நேரா அவனும் அசோகனோட சென்டர் வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கான். அசோகனும் ராதா கிட்ட ஓ மூலையில எங்கேயாவது ஒரு தடவை குடிக்கலான்ற எண்ணம் இருந்தாலும் போய் குடிச்சிட்டு உயிரோட இருந்தா திரும்பி வான்னு சொல்ல ராதாவும் அழுதுகிட்டே நிக்க அசோகனை அவரை சேர்த்துக்கிறாரு. அவன் கிட்ட காசு எதுவும் வாங்கல, சர்வீஸ்ல கூட வச்சுக்கலான்னு. ரெட்டும் அங்கதான் இருக்கான். அவனும் சர்வீஸ்ல இருக்கான். கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு அவனும் வந்து சேர்ந்துட்டான். ராமு இப்ப அங்க சர்வீஸ்ல தான் இருக்கான். அவன் தான் மாஸ்டர். ரெட் இளங்கோ கால் விரல கட் பண்ணிட்டு போனதுனால அங்க சென்டருக்கு ஆளுங்க யாரும் வரல. அசோகனும் ஒயின் ஷாப் வாசல்ல நின்னு ஆளுங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராமு அசோகனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்க சென்டர் அதனால இப்ப ஏதோ ஓடிட்டு இருக்கு. ராதா கொஞ்சம் கொஞ்சமா ஆள் மாற ஆரம்பிக்கிறாரு. அசோகன் கூட சர்வீஸ்ல அப்பப்ப ஆளுங்களை கூட்டிட்டு வர வேலையும் பாக்குறாரு. அசோகன் ரொம்ப நல்லவரு. காசுக்கு கஷ்டப்படுறவங்க கிட்ட காசு வாங்குறது இல்ல. ஒரு நாள் ரெட்டும் ராதாவோ ஆளை கூட்டிட்டு வரதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போக அங்க யாருன்னு பார்த்தா இளங்கோ. குடி போதையில மயக்கத்துல இருக்கான். ரெட்டும் இளங்கோடைய காலை பாக்குறான். வருத்தப்படுறான். அவன் பண்ண தப்ப நினைச்சு. ராதா தொடர்ந்து குடிக்காம இருக்க அசோகனோ சென்ட்ரல்ல இருக்கக்குள்ள குடிக்காம இருக்கிறது ஒரு விஷயமே இல்ல, வெளியே போனதுக்கு அப்புறமும் குடிக்காம இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. ராதாவும் நேரா அவனுடைய வைஃப் அஞ்சலம் கிட்ட வந்து வா சேர்ந்து வாழலாம், இனிமேல் குடிக்க மாட்டேன்னு கூப்பிட அவ்வளோ திட்டி துரத்தி விடுற. அடுத்து நேரா அவனும் ஒயின் ஷாப்ல போய் சரக்க வாங்கி கிளாஸ்ல ஊத்தி வச்சுட்டு குடிக்கலான்னு பாக்க அவனுக்கு போன் ரிங் ஆகுது. போனை பார்த்ததும் குடிக்காம நேரா அவனும் அங்க இருந்து ஓடுறான். அவனை பாக்குறதுக்கு அசோகன் வந்திருக்காரு. அவனும் அஞ்சலம் திட்டி துரத்தி விட்டத சொல்ல கூப்பிட்டதும் உடனே பைய தூக்கிட்டு வரதுக்கு இது என்ன சினிமாவான்னு அசோகனும் அவனை பார்த்து கேக்குறாரு. எல்லாத்துக்கும் டைம் வேணும், நீ ஒழுங்கா இருக்கிறத பார்த்து அவங்களே தன்னால மனமாறி வருவாங்கன்னு அவரும் அட்வைஸ் பண்றாரு. அசோகனும் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அப்பா டென்டிஸ்ட். அசோகனை டாக்டர் ஆகணும்ன்றதுக்காக VRS வாங்கிட்டு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டாரு. ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கக்குள்ள போதைக்கு அடிமையாகிட்டாரு. படிப்பும் பாதியில நிறுத்திட்டு முழு நேர போதைக்கு அடிமையாகிட்டாரு. அவருடைய அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சா பையன் சரியாயிடுவான்னு நினைச்சு அவருக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. சொந்தக்கார பொண்ணுதான் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் அசோகனும் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. குடிச்சிட்டு வந்து அவர் வைஃப் அடிக்கிறது
அடிக்கிறது திட்டுறதுன்னு எல்லா வேலைகளும் செஞ்சாரு. ஒரு நாள் குடிபோதையில அவர் வைஃப் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னே தெரியல, அவருடைய வைஃப் கொளுத்திக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க 5 மாசம் பிரெக்னெண்டா வேற இருந்திருக்காங்க. அசோகனுக்கு இப்பவும் ஞாபகம் இல்ல அவர் வைஃபை என்ன சொல்லி திட்டினாருன்னு. குடிபோதை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பையனை எப்படியாவது சரியாக்கிடணும்னு அவர் அப்பாவும் அவரை ஒரு சென்டர்ல சேர்த்து சரி பண்ணி இருக்காரு. அசோகனுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்வாங்க அவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அவருடைய அப்பா இன்னும் 10 வருஷத்துக்கு உயிரோட இருந்திருப்பாருன்னு. அந்த குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் தான் அசோகனை இந்த சென்டரையே நடத்த தூண்டியது. அவரும் ராதாவுக்கு ஒரு செடியும் நாயும் கொடுத்து அடுத்த 2 வருஷத்துக்கு அதை நல்லா பாத்துக்க சொல்றாரு. நாய் உயிரோட இருந்ததுன்னா செடி நல்லா வளர்ந்ததுன்னா போய் பொண்டாட்டிய பாக்க சொல்றாரு. ராதாவும் வேலைக்கு போகலான்னு கொளுத்து வேலைக்கு ரெடி ஆகிட்டான். அவனை சேர்த்துக்க யாரும் முன் வரல. கடைசியில அவருடைய பழைய கான்ட்ராக்டரே ராதாவை பார்த்துட்டு வேலை கொடுக்கறாரு. ராதாவும் ஒழுங்கா வேலைக்கு போய் நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பசங்களுக்கும் தேவையானது அப்பப்ப வாங்கி கொடுக்கறாரு. அசோகனுடைய சர்வீஸ்லயும் அப்பப்ப ஆளுங்களை பிடிச்சு கொடுத்து அவங்களையும் குணப்படுத்துறதுக்கு உதவியா இருக்காரு. ராதா அஞ்சலத்தை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருந்தாரு. அவளும் ஒரு நாள் ராதா கிட்ட 10-15 வருஷம் கழிச்சு இதே அன்போட நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னா அதே போதும்னு சொல்லி இருப்பா. அத ஞாபகம் வச்சு ராதாவும் போய் அஞ்சலத்தை பாக்குறாரு. அவர் அவளை காதலிக்கக்குள்ள எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்ப மழை ஜோன்னு பெய்ய அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.